கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மீண்டும் ஒரு வாரம் கழித்து நீங்களும் நானும் இந்த அற்புதமான செய்திகளை, இந்த கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சற்று ஆராய்ந்து பார்க்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏவுதலையும் அற்புதமான நேரத்தையும் நமக்கு தந்திருக்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்புக்காகவும் உங்களுடைய ஜபத்திற்காகவும் நீங்கள் அநேகருக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறதற்காகவும் நான் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தையும் நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். இந்த நாளினுடைய தலைப்பு என்னவென்றால், ஹார்மோஸ் தீவின் தேவ திட்டம். ஹார்மோஸ் தீவின் தேவ திட்டம் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானம் செய்ய போகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவர் கூட தவறாமல் எல்லோரும் செய்தித்தாள்களை அல்லது செய்திகளை நீங்கள் கவனித்து கொண்டு பார்த்து கொண்டு அவதானித்துக் கொண்டு வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த அமெரிக்கா இஸ்ரேல் படை இந்த ஈரானிலே, லெபனானிலே அநேக நூற்றுக்கணக்கான, ஏன் சொல்ல போனால் 3000-4000 மக்களுக்கு மேலாக கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ கட்டடங்கள், எண்ண முடியாத பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் செலவழிந்திருக்கிறது. சமீபத்திலே ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக சரி இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று ஒரு மிரட்டல் துணியோடு, எச்சரிக்கை துணியோடு அமெரிக்காவின் ஜனாதிபதி திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர் கூற, பலவிதமான எதிர்ப்பின் மத்தியிலும் பாகிஸ்தானுடைய உதவியோடு ஒரு சமரசத்திற்கு வந்தார்கள். நீங்கள் அதை கவனித்து பார்ப்பீர்களானால், முதலாவது இந்த போர் எதற்கு? டொனால்ட் ட்ரம்ப் அல்லது இஸ்ரேலினுடைய பிரதம மந்திரி பெஞ்சமின் இவர்கள் எல்லாரும் சொன்னது என்னவென்றால், ஈரான் ரசாயன ஆயுதங்கள், அணு ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. அது வேறு யாருக்காகவும் அல்ல, இஸ்ரேலுக்காகவும் ஈரானுக்காகவும் அது தயாரித்திருக்கிறது. ஆகவே ஒரு இனம் தெரியாத பயம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அவர்கள் நிறுத்த வேண்டும், இல்லவென்றால் நாங்கள் நிறுத்துவோம் என்று சொல்லித்தான் இந்த போர் ஆரம்பமானது. பிறகு என்ன சொன்னார்கள் என்றால், ஆட்சியாளர்கள் மாற வேண்டும் என்று சொல்லி முதல் நாளிலே ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், அதுவும் உச்சக்கட்ட அதிகாரிகள், சுப்ரீம் லீடர் கொமேனி என்று கூட உங்களுக்கு தெரியும் நான் சொன்னால், அவர் உட்பட 42-48 பேர் ஒரே நேரத்திலே மரித்து போனார்கள். பிறகு கப்பல் படை தளபதி கொல்லப்பட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒன்று ரசாயனம் அப்படின்ட்டு முதல்ல சொன்னாங்க, நியூக்ளியர் வெப்பன், கெமிக்கல் வெப்பன், அந்த இது மாதிரியெல்லாம். அப்புறம் சொன்னாங்க, இது ஆட்சி மாற வேண்டும், அதிகாரிகள் மாற வேண்டும், ஆட்சியாளர்கள் மாற வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சு, அதனால தான் நாங்கள் போர் புரிகிறோம் என்று. பிறகு அது சொல்ல 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 அது எங்க வந்து நிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஹார்மோஸ் தீவுல தான் அந்த கப்பலெல்லாம் போகும், எண்ணெய் ஏத்துக்கிட்டு. அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னா அந்த ஹார்மோஸ் தீவினுடைய வழியா தான் அது போகும். அதுக்கு பேர் என்னன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது வழியா தான் அது போகும். அதை ஈரான் அடைச்சதுனால கப்பல் போக்குவரத்து அங்கு தடை செய்யப்பட்டதினாலே பெட்ரோல், டீசல், கேஸ் இதனுடைய விலைகள் எல்லாம் மலை போல் உயர தொடங்கியது. இது உண்மையிலேயே இந்த போருக்கான காரணம் என்ன? இவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட பயங்கரமான ஆயுதங்களை செய்யக்கூடாது என்பதற்காகவா, அல்லது ஆட்சியாளர்கள் மாற வேண்டும் என்பதற்காகவா, அல்லது இந்த ஹோர்மோஸ் தீவை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து விட வேண்டும் என்பதற்காகவா? சரி, இவர்கள் எல்லோரும் சமரச
தீர்மானங்களை எடுத்தார்கள். அதற்கு முதன்மையாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நியூக்ளியர் வெப்பன் அல்லது இந்த ஆட்சியாளர்கள் மாற்றம் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் ஒரு புள்ளியில் நின்றார்கள். என்ன? அந்த ஹார்மஸ் தீவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுல தான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அந்த இது திறக்கப்பட்டது. சரி சமரசம் ஆயிரும், 2 வாரம் நமக்கு போர் நிறுத்தம் என்று அறிவிப்பு கொடுத்து அதை திறந்து விட்டாங்க. ஒரு நாள் தான் ஆச்சு. ஈரான் சொல்லிச்சு, இது மாதிரி நீங்க அந்த போர் நிறுத்தத்தினுடைய கோட்பாடுகளை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஹார்மஸ் தீவு பாலத்தை அவர்கள் மூடிவிட்டார்கள். இந்த ஹார்மஸ் தீவிலே என்ன ஒரு பெரிய அதிசயம் இருக்கிறது? ஏன் எல்லா நாடுகளும் இந்த இடத்தை குறிவைத்திருக்கிறார்கள்? அது ஈரான் சரி நாங்க திறந்து விடுறோம் அப்படின்னா உடனே எத்தனை நாடுகள், ஐரோப்பியாவில் உள்ள அனைத்து நாடுகள், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற அநேக நாடுகள் பாராட்டுகளை தெரிவித்தார்கள். அதுவும் யூரோப்பியன் யூனியனுடைய தலைவர் அந்த சகோதரி அவ்வளவு பரவசம், அவங்களுடைய சந்தோஷத்தை என்னால் விவரிக்க முடியாது என்று கூட அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அளவுக்கு என்ன, அதை மூடினதுனால உலகமே ஸ்தம்பிக்கிறது, அது திறந்த உடனே எல்லாரும் பரவசம் அடைகிறார்கள். அப்படியானால் அந்த தீவில என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது? இதை நாம் இந்த நாளிலே வேதத்தின் ஆதாரத்தோடு வசனங்களோடு இந்த தீவை குறித்தான தேவ திட்டம் என்ன என்றத நம்ம படிக்க போறோம். இந்த ஹார்மஸ் தீவு வேதத்தில் இருக்கிறதா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறதா, புதிய ஏற்பாட்டு இது கொஞ்சம் பேசுகிறதா என்பதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, பேசுகிற சத்தியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்கும் இன்னொரு படியாக இருக்க கர்த்தாவை உதவி செய்யலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை நான் மைய வசனமாக இந்த நாளிலே வாசிக்க இருக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 11வது அதிகாரம் 11, 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தயவு செய்து நீங்கள் கவனத்தோடு நீங்களும் நேரம் எடுத்து படியுங்கள். நான் வாசிக்கும் பொழுதும் நீங்கள் தயவு செய்து கவனிக்குமாறு நான் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். அக்காலத்தில், ஏசாயா 11, 11, 12, அக்காலத்திலே ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலிருந்து கூட்டுவார். வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற உங்களில் சிலர் அல்லது எல்லோரும் வேண்டுமானால் எல்லா அந்த நாடுகளுடைய பெயர்களை நீங்கள் எழுதி பாருங்கள். என்ன பேரு? அசீரியா, இப்ப இருக்கிற டமாஸ்கஸ், அல்ல அந்த காலத்துல நினிவே இதெல்லாம் இருந்ததுல, அசீரியா. எகிப்து, பிறகு பத்ரோஸ். பத்ரோஸ்னா இப்ப இருக்கக்கூடிய சிரியாவினுடைய ஒரு பாகம், புரியுதுங்களா? பத்ரோஸ். பிறகு எத்தியோப்பியா, உங்களுக்கு தெரியும். பிறகு பெர்சியா. பெர்சியானா என்னது? ஈரான். பெர்சியானா ஈரான். பிறகு சினையார். சினையார்னா முழுக்க முழுக்க ஈராக். நீங்க ஆதி ஆமத்துல இருந்தே இந்த பேரை வாசிக்கலாம், தானியல்லையும் இந்த பேரை வாசிக்கலாம். சினையார் அப்படின்னு சொன்னா பாபிலோன் அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஈராக். அப்போ பெர்ஷியானா என்னது? ஈரான். சினையார்னா ஈராக். பிறகு ஆமோத். ஆமோத்தும் இதற்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நாடு, ஆமோத்.
அது இப்போ இருக்கிற இதுக்கு பேர் என்னன்னா ஹேமா அப்படின்றாங்க. ஓகே, பிறகு சமுத்திர தீவுகளிலும் அப்படின்னு போட்டிருக்குது. இது எல்லா நாடுகளும் இப்பொழுது இஸ்லாமிய நாடுகள். புரியுதுங்களா? எல்லா நாடுகளும் இப்பொழுது குறிப்பிடப்பட்ட எல்லா நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள், முஸ்லிம் கண்ட்ரிஸ். இந்த இடத்திலிருந்து ஆண்டவர் மீதமானவர்களை சேர்க்க போகிறார். மாத்திரமல்ல, இஸ்ரவேலில் இருந்தும் யூதாவிலிருந்தும் மீட்கப்பட்டவர்கள், இந்த மீதமானவர்களை ஆண்டவர் சேர்ப்பதற்கு 2ஆம் முறை தன்னுடைய கரத்தை நீட்டப் போகிறார். எப்போ? அக்காலத்திலே, அதாவது இக்காலத்திலே. இப்ப இது முக்கியம் கிடையாது. அதுல என்ன போட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, சமுத்திர தீவுகளிலும், ஆனா பேர் கிடையாது, சமுத்திர தீவுகளிலும் அப்படின்னு போட்டிருக்குது அந்த 11வது வசனத்துல. அப்போ இந்த சமுத்திர தீவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த மேப்பை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லப்பட்ட இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய தீவு என்னன்னு சொன்னா, அது ஈரான் பக்கத்துல தான் அந்த தீவுகள் இருக்குது. முக்கியமா 3 தீவுகள். ஒரு தீவுக்கு பேரு கார்க் தீவு. இது ரொம்ப முக்கியமானது. இதுல தான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா குண்டு போட்டுச்சு. கார்க் தீவு, இது ஒரு தீவு, ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய தீவு. 2வது தீவுக்கு பேர் என்னன்னா கஷம், QESHAM, கஷம் அப்படின்னு ஒரு தீவு. இதுவும் ஒரு முக்கியமான, அதுவும் ஈரானை அடுத்துள்ள ஒரு தீவு. 3வது மிகப்பெரிய தீவு, அது முதல்ல போட்டிருந்தாங்க, நான் உங்களுக்காக கடைசி அப்படின்னு வச்சிருக்கிறேன், ஏன்னா முக்கியப்படுத்துவதற்காக. இந்த தீவுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா ஹார்மோஸ் தீவு. இப்போ ஒரு பெரிய மையப்புள்ளியாக இருக்கிறதல்லவா அந்த ஹார்மோஸ் தீவு, இது 3வது தீவு. அப்போ இந்த ஏசாயா 11வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்ட நாடுகளை பார்த்தா எல்லாம் இஸ்லாமிய நாடுகள். பிறகு ஆண்டவர் அதோடு நிறுத்தல, ஒரு பெயர் சொல்லப்படாத தீவுகள் அப்படின்னு போட்டிருக்குது, சமுத்திர தீவுகளிலும் அப்படின்னு இருக்கு. அப்ப எந்த தீவு ஏசாயாவினுடைய சிந்தனையில இருந்தது அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் தீவு பாதி இல்ல, ஆனால் 3 தீவு முக்கியமாக இருக்கிறது. ஒன்று கார்க், 2வது கஷாம், 3வது ஹார்மோஸ் தீவு. இந்த ஹார்மோஸ் தீவில் இருக்கக்கூடிய மீதமானவர்களை ஆண்டவர் மீட்க போகிறார். அதுதான் ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசனம். அதுவும் அக்காலத்திலே, ஏசாயாவினுடைய காலத்தில் சொல்லப்பட்ட அல்லது முடிவுறப் போகிற தீர்க்க தரிசனம் அல்ல, நிறைவேறப் போகிற தீர்க்க தரிசனம் அல்ல. அக்காலத்தில் அப்படின்னு சொன்னா கடைசி காலத்தை குறிக்கிறது. சரி, அது இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த ஐலாண்டை கொஞ்சம், அந்த தீவை கொஞ்சம் படிச்சுக்கணும்னு சொன்னா, அந்த கார்க், அந்த கஷம் விட்டுருங்களேன், இந்த ஹார்மோஸ் தீவை வந்து ஈரான்காரங்க எப்படி அதை அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஈரானின் வானவில், த ரெயின்போ ஆஃப் ஈரான் அப்படின்றாங்க. இப்போ எனக்கு இந்த தீவை குறித்து கொஞ்சம் படிக்கணும் ஆர்வத்தோட அதை கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சொன்னாங்கன்னா, ஹார்மோஸ் என்பது ஈரானுடைய வானவில். என்ன வானவில் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த தீவுனுடைய மண், சாயில் 3 நிறமுள்ளதாக இருக்குமா, கலர், ட்ரை கலர்ஸ். பல கலர்கள் இருக்குது, ஆனா இந்த 3 தான் உடனே பார்த்தா டக்குன்னு தெரியும். ஒரு கலர் என்னன்னா சிவப்பு மண் அல்லது சிவந்த மண், அந்த பார்த்தா ரொம்ப அழகா சிவப்பா இருக்கும். 2வது வெள்ளை நிற மண், 3வது மஞ்சள் நிற மண். சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், 3 நிறமுள்ள. அதனாலதான் இதற்கு, இந்த ஹார்மோஸ் தீவுக்கு என்ன பேரு அப்படின்னு சொன்னா, ஈரான் வச்சிருக்கிற செல்ல பெயர் என்னன்னு சொன்னா வானவில். ஏன்னா அவ்வளவு அழகான நிறமுள்ள அந்த ஹார்மோஸ் தீவு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ வேதத்துல இந்த ஹார்மோஸ் தீவை குறித்து, அதனுடைய மகிமையை குறித்து, மதிப்பை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அப்புறம் இதனுடைய செய்தியினுடைய மைய பகுதிக்கு நாம் கடந்து சொல்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம்
27-28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சாலமோன் காலத்திலே இந்த ஹார்மோஸ் தீவு எவ்வளவு புகழ் பெற்றதாக இருந்தது அப்படின்றத நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 27-28. அந்த கப்பல்களில் ஈராம் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பல் ஆட்களாகிய தன் வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரரோடு கூட அனுப்பினான். அவர்கள் ஒப்பீருக்கு போய் அவ்விடத்திலிருந்து 420 தாலந்து பொன்னை ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஒரு நிமிஷம், என்ன அப்படின்னு சொன்னா, கப்பல்கள்லாம் இருந்தது. அதுல சாலமோன் தன்னுடைய வேலைக்காரர்களையும் அந்த வேலைக்காரர்களையும் சேர்த்து கப்பல்களை அனுப்பி அந்த ஒப்பீர் என்கிற இடத்துக்கு அனுப்பி அங்க எவ்வளவு தங்கத்தை கொண்டு வர சொன்னாரு அப்படின்னு சொன்னா 420 தாலந்து பொன்னை. 420 தாலந்து பொன்னை. புரியல எனக்கு. அது உடனே அந்த காலத்தினுடைய நிறைவுகளையும் இந்த காலத்தினுடைய நிறைவுகளையும் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு போட்டா, கிலோ 420 தாலந்துன்னு போட்டிருக்குது. அதுல எப்படி கிலோவா மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்தி பார்த்தா எவ்வளவு கிலோ தெரியுமா? 14,406 கிலோ தங்கம். 420 தாலந்து பொன்னை அந்த ஒப்பீரிலிருந்து கொண்டு வர கப்பல்களை அனுப்பினாரா. அவங்க கப்பல்ல போய் 420 தாலந்து அப்படின்னு சொன்னா 14,406 கிலோ தங்கங்களை கொண்டு வந்தார்களா. யாருக்கு? சாலமோனுக்கு. அதுவும் எனக்கு கொஞ்சம் புரியல. அது கிலோ அப்படின்னு சொன்னா எப்படி எனக்கு புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சரி இப்போ பவுன் அப்படின்னு சொல்றாங்களே, 8 கிராம்னா ஒரு பவுன். அப்ப இந்த 14,406 கிலோவை இந்த 8 கிராம் அப்படின்னு சொல்லி எத்தனை பவுனு அந்த தங்கம் எல்லாம் பார்த்தா சொல்றாங்க ஏறக்குறைய 2000 பவுன். கழுத்துல ஒரு பவுன் செயின், இல்லைன்னா மோதிரம் 1/2 பவுன் செயின், அப்படிலாம் 1/2 பவுனுன்றாங்களே, அது என்ன எவ்வளவு இதுக்கு அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய 2000 பவுன். அப்படின்னா எவ்வளவு தங்கம். சரி, இப்ப அது முக்கியம் கிடையாது. இந்த ஒப்பீர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அல்லவா, இந்த கப்பலெல்லாம் அனுப்பி அவர்கள் ஒப்பீருக்கு போய் அவ்விடத்திலிருந்து தங்கத்தை கொண்டு வந்தாங்களாம். இந்த ஒப்பீர் என்பதற்கு இந்த காலத்து பெயர் என்ன தெரியுமா? ஹார்மோஸ் பகுதிகள். இந்த சாலமோன் யூதாவை ஆண்ட, இஸ்ரவேலை ஆண்ட ராஜா தன்னுடைய கப்பலை எங்க அனுப்புனாரு அப்படின்னு சொன்னா ஒப்பீருக்கு அனுப்புனாரு. இந்த ஒப்பீர் என்பதற்கு இப்ப இருக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னு சொன்னா ஹார்மோஸ் பகுதிகள். எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குது. இதை நான் படிச்ச உடனே அப்படியே குதிச்சிட்டேன். ஆண்டவரே, ஏதோ இப்பதான் நாங்க ஹார்மோஸ் 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 நாம் படிச்சுட்டு இருக்கிறோம். சாலமோனுக்கு மிகவும் பிரியமான இடம் எது அப்படின்னு சொன்னா ஹார்மோஸ். அமெரிக்காவுக்கு இப்பொழுது மைய புள்ளியாக இருக்கிறது எதுன்னு சொன்னா ஹார்மோஸ். இஸ்ரவேலுக்கு மிகவும் 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 டார்கெட்டாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னா ஹார்மோஸ். எல்லா நாடுகளும் எதிர்பார்த்து இது எப்படியாவது உலகத்திற்கு திறந்து விடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல சாலமோன் தங்க கட்டிகளை கொண்டு வந்தான். இப்பொழுது அதற்கு சமமா இருக்கிற பெட்ரோலை கொண்டு போகிற ஒரு பாதை அந்த ஹார்மோஸ் பகுதி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். அப்போ எனக்கு இன்னும் அதிகமா படிக்கணும், அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளுக்காக நான் காத்திருந்தேன். 2வது வசனம் பாருங்களேன். அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம். இப்ப இந்தியா உள்ள வருது, இந்தியா உள்ள வருது, இலங்கை உள்ள வருது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ராஜாவுக்கு சாலமோன் ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்ஷீஸின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீஸின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம், பார்த்தீங்களா, 3 வருஷத்துக்கு ஒரு தரம், 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும், அடுத்த 3 வார்த்தை ரொம்ப 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 நமக்கு பழகின வார்த்தை, பொன்னையும் வெள்ளியையும் அது இருக்கட்டும். அடுத்தது பாருங்களேன், யானை தந்தங்களையும்
குரங்குகளையும், அடுத்த வார்த்தை மயில்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த யானை தந்தம், குரங்குகள், மயில்கள், இந்த மூணு அதிகமா இருந்த இடம் எது அப்படின்னு சொன்னா இந்தியா, இலங்கை. அது என்னமோ நான் யூகத்துல சொல்லல, அதுதான் உண்மை. அடுத்த வசனத்தை நான் வாசிச்சுட்டு இந்த 2 வசனத்துக்குள்ள ஒரு ஒற்றுமையை நான் சொல்ல விரும்புறேன். அடுத்த வசனம் சங்கீதத்துல இருக்குது. சங்கீதம் 45:8, 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 45:8, 9. தந்தத்தினால் செய்த, தந்தம் யானை தந்தம், தந்தத்தினால் செய்த அரமனைகளில் இருந்து புறப்படுகையில் ஒரே இடம், யானை தந்தங்களினால் செய்யப்பட்ட, யானை தந்தங்கள் உட்பட செய்யப்பட்ட அரண்மனைகள் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா இந்தியாவில். நீங்க மைசூருக்கு போயிருந்திருக்கலாம், நீங்க இந்தியாவில் கூட, ஏன் தமிழகத்துல கூட சில அரண்மனைகள் இருந்தது நான் பார்த்திருக்கிறேன். தந்தத்தினால் மற்றும் பொருள்களினால் செய்யப்பட்டவைகள். அப்போ தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம், இப்ப பாருங்க, வெள்ளை போலம், சரி இருக்கட்டும். அடுத்தது பாருங்களேன், சந்தனம். இந்த சந்தனம் என்கிற வார்த்தை ஒரே ஒரு இடத்துலதான் இருக்குது, என்னன்னா இந்தியா, இலங்கை. சந்தனம். அடுத்தது பாருங்களேன், இலவங்கம். இதுவும் நம்ம ஊர்ல தான் இருக்குது. இலவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தி இருந்ததாய் இருந்தது. அடுத்தது பாருங்களேன், உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு, ராஜஸ்திரீ ஒப்பீரின். ஒப்பீரின் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சொன்னேன், எந்த இடம்னு சொன்னேன். ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது வாரிசத்தில் நிற்கிறாள். அப்போ மறுபடியும் இந்த 2 வசனத்துக்கு வரேன். யானை தந்தம், மயில்கள், குரங்குகள், சந்தனம், இளமங்கம், இதெல்லாம் ஏத்திக்கிட்டு கப்பல் இஸ்ரேலுக்கு போகிறது. எது வழியாக போகிறது என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். அந்த ஒரு இப்ப படத்துல பாத்தீங்கல்ல, அது அப்படி இருக்கும். அது வழியாத்தான் அது இஸ்ரேலுக்கு வரணும். அப்போ அந்த காலத்துல இலங்கையிலிருந்தும் அல்லது இந்தியாவிலிருந்தும் இப்படிப்பட்ட பொருட்களை ஏற்றிக்கொண்டு கப்பல்கள் இந்த வழியாகத்தான் போனது. அப்போ வேதத்துல இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக தேவாலயம் கட்டுவதற்காக தந்தங்களும் வேறொரு துறைமுகத்தின் வழியாக அந்த காலத்தில் இல்லை, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாகத்தான் போனது. எவ்வளவு பிரமிப்பாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, அமெரிக்கா சொல்லுகிறது 11,000 இடத்தில் நாங்கள் தாக்குதலை நடத்தினோம் ஈரான்ல. எத்தனை? ஒரு இடம் 2 இடம் இல்ல, 11,000 இடத்துல இவங்க மிசைல் பாம் போட்டு தகர்த்துனாங்களாம். 11,000 இடத்துல, அது ஈரான்ல. நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. இவங்க போட ஈரான் என்ன செய்யுது? சவுதி அரேபியா, பிறகு UAE, குவைத்து, பஹ்ரைன், இந்த இடத்துலலாம் இவங்க போட்டாங்க. நிறைய பேர் செத்து போனாங்க, நிறைய இடம் தகர்க்கப்பட்டது. ஆனால் நீங்கள் அட்வந்து வருடாந்திர புத்தகத்தை அல்லது செய்தியை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு கிறிஸ்தவன் கூட, ஒரு அட்வென்டிஸ்ட் கூட கொல்லப்படவில்லை. மாறாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 600க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் இங்கே இருக்கிறார்கள். நான் சொல்லல, அட்வென்டிஸ்ட் இது ரெக்கார்டு சொல்லுது. நிறைய சபைகள் இருக்கிறது. 6 அந்த நாட்டுல 6 ரெகக்னைஸ்டு அட்வென்டிஸ்ட் சர்ச் இருக்குதான். நான் ஒரு இடத்துக்கு பிப்ரவரியில சவுதி அரேபியால பிரசங்கம் பண்ண போனேன். அது ஒரு வீட்டுல ஒரு பெரிய வீடு அவங்க வாடகைக்கு எடுத்து அங்க சர்ச் நடத்துறாங்க. அது மாதிரி எத்தனையோ வீடுகளில் ஆலயம் நடக்கிறது ரகசியமாக. பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் அன்பா இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமா அதை நடத்துறதுக்கு அனுமதி இருக்குது. ஒருத்தர் கூட
அப்ப நான் இத பார்க்கும் பொழுது ஏசாயா 11வது அதிகாரம் 11, 12 தான் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. இவ்வளவு நாடுகள், எத்தியோப்பியா சொல்றாரு, ஈரான் சொல்றாரு, ஈராக் சொல்றாரு, சிரியா சொல்றாரு, எகிப்து சொல்றாரு, மற்றும் ஹோமஸ் தீவையும் அவரு சொல்றாரு. இதுல தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் அழிக்கப்பட முடியாது. அது ஹார்மோஸ் தீவுல இருந்து வேலை செய்யறவங்களும் சரிதான், அங்க குடியிருக்கிறவங்களும் சரிதான், அந்த பக்கத்துல உதவியா இருக்கிறவங்க சரிதான். இயேசுவின் நாமத்தினால இந்த மீதியானவர்கள், ஆங்கிலத்துல ரெம்னன்ட் அப்படின்னு இருக்கும், மீதியானவர்கள் ஒருவர் கூட கொல்லப்பட முடியாது. நான் சில பேர்த்திட்ட இதை கொஞ்சம் பேசியிருக்கிறேன். ஏன்னா சில தகவல்கள் நமக்கு தெரியும், ஏன்னா எல்லாமே நமக்கு தெரியாது, ஏதோ 1, 2 அப்படி தெரியும். அப்ப மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது சில கருத்துக்களை நமக்கு சொல்லுவாங்க. அவங்க இங்க படிச்சேன் அங்க படிச்சேன்னு சில புத்தகங்களை சொல்லுவாங்க. நம்ம போய் அதை வாங்கி அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சில கருத்துக்கள் தெரியும். அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் சொல்றாரு, என்ன பாஸ்டர் நீங்க, அமெரிக்கா வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் இருக்குது, அதை தோற்கவே அடிக்க முடியாது. இஸ்ரவேல் என்ன, அது ஆபிரகாம் வாழ்ந்த இடம், ஆண்டவருடைய ஊரு, அதை அழிக்கவே முடியாது. உண்மையா? சரித்திரம் அப்படியா சொல்லுது? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உலக நாடுகளிலே அதிக வருஷம் அடிமையாய் கிடந்த நாடு எது அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல். 400 வருஷம். ஆப்பிரிக்கா நாடு கூட இல்லை. சவுத் ஆப்பிரிக்காவோ, கென்யாவோ, ஜிம்பாவே, எந்த நாடுகளும் இத்தனை வருஷம், 100 வருஷம் சொல்லலாம், 150 வருஷம் சொல்லலாம், அவ்வளவுதான். அப்புறம் ஒவ்வொரு நாட்டுக்கா மாறி 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 சுதந்திரம் கிடைத்தது, இந்தியா உட்பட. ஆனா 400 வருஷம் ஒரு நாடு அடிமையாய் சிறுமைப்படுத்தப்பட்டு கடந்தது அப்படின்னு சொன்னா அது இஸ்ரவேல் நாடு. அப்பவும் அந்த இஸ்ரவேல் நாடு ஆபிரகாம் தகப்பனாக வைத்திருந்த நாடுதான். அப்புறம் 70 வருஷம் இதே பாபிலோனிலே, ஈராக்கிலே அடிமையாக சிறைப்பட்டு போய் இருந்தது தானியேலுடைய காலத்துல. 1948வது அதிகாரம் தான், வருஷம் தான் அதுக்கு சுதந்திரம் என்று கிடைத்தது. அமெரிக்கா மாத்திரம் என்ன, 1955 இருந்து 1975 வரைக்கும் ஏறக்குறைய பல வருஷம் வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் நடந்தது. இறுதியிலே யார் ஜெயித்தது? வியட்நாம் தான் ஜெயித்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது. அமெரிக்கா பின்வாங்கி போனது. கொரில்லா தாக்குதலையும் மலேரியா நோயையும் தாக்கு பிடிக்க முடியவில்லை. மாத்திரல்ல 1812 யுத்தம் அப்படின்னே இருக்குது. 1812வது வருஷத்துல நடந்த யுத்தம் சில நாடுகளுக்குள்ள, அதுல அமெரிக்கா தோற்றது, இஸ்ரவேல் அடிமையாய் போனது. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஏன்னா சில சமயம் நம்ம அப்படியே கண்மூடித்தனமா ஒண்ணு சொல்லிடக்கூடாது. என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலை யாரும் தோக்கடிக்க முடியாது, அமெரிக்காவை யாரும் தோக்கடிக்க முடியாது. ஆனா சரித்திரத்துல அப்படி இல்லையே. இப்ப என்ன இங்க ஆண்டவர் சொல்ல வராரு? அவருடைய தேவ திட்டம் என்ன? இஸ்ரவேலுக்கும் சரிதான், அமெரிக்காவுக்கும் சரிதான், ஈரானுக்கும் சரிதான், குறிப்பாக ஹாமஸுக்கும் சரிதான். ரோமர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 9:27 அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையா இருந்தாலும் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு அப்படியே ஒட்டு மொத்தமா நம்ம பாட்டுக்கு ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு கூற்ற நம்ம சொல்லிட முடியாது. என்ன, இஸ்ரவேலெல்லாம் அடிக்க முடியாது, தோக்கடிக்க முடியாது, அதை ஜெயிக்க முடியாது, அமெரிக்காவெல்லாம் தொடக்கூட முடியாது, ஏன்னா அது வெளிப்படுத்தல இருக்குது, அது பைபிள் மொத்தம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனா பவுல அப்போஸ்தலன் ரோமர்ல சொல்றாரு, அந்த இஸ்ரவேலினுடைய கோத்திரம் அல்லது இஸ்ரவேலினுடைய புத்திரருடைய லக்கம் மணலத்தனையா இருந்தாலும் மீதமா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். அது அமெரிக்காவா இருந்தாலும் சரிதான், ஈரானாக இருந்தாலும் சரிதான், இந்தியாவாக இருந்தாலும் சரிதான், இலங்கையாக இருந்தாலும் சரிதான், இஸ்ரவேலாக இருந்தாலும் சரிதான், மீதமா இருப்பவர்கள் மாத்திரம்தான் அக்காலத்திலே ரட்சிக்கப்படுவார்கள். இப்ப கடைசியா நான் இந்த ஒரு வசனத்தை வாசித்துட்டு, இந்த மீதமானவர்கள் யார்? ஏன்னா ஏசாயா 11வது அதிகாரத்தை அந்த வசனத்தை கூட திருப்பி வாசிப்போமே. ஏசாயா 11:12 என்ன சொல்றாருன்னா, அக்காலத்திலே ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும்
சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலிருந்தும் கூட்டுவார். அப்போ யாரு அப்படின்னு சொன்னா மீதமானவர்கள் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவார்கள். இப்ப இந்த மீதமானவர்கள் யாரு? அவங்க ஈரான்லயும் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹோமஸ் தீவிலையும் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவிலும் இருக்கிறாங்க, இஸ்ரேலிலும் இருக்கிறாங்க, ஐரோப்பாவிலும் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவிலும் இருக்கிறாங்க, மேற்கு ஆசியாவிலும் இருக்கிறாங்க, கிழக்கு மத்திய ஆசியாவிலும் இருக்கிறார்கள். உலகத்தின் 8 திசைகளிலும் இந்த மீதமானவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை கூட்டி சேர்ப்பார். அவர்கள் தான், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று. அப்ப இந்த மீதமானவர்கள் யார் என்பதை மிக மிக கண்ணியமாக படித்துக் கொள்ள வேண்டும். ஒரு 3 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 3 காரியத்தையும் நான் சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணி நான் முடிக்கிறேன். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, எஸ்ராவின் புத்தகம் 9வது அதிகாரம் 8, 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மீதமானவர்களினுடைய அடையாளம், அவங்க என்ன செய்வாங்க, எப்படி இருப்பாங்க, யார் அவங்க அப்படின்னு சொன்னா, எஸ்ரா 9வது அதிகாரத்துல முதல் உத்தரவு இருக்கிறது. 8, 9வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், எதுக்கு? தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை, ஏசாயா சொல்றது ஒரு கொடி அப்படின்ட்டு, இவரு குச்சி அப்படின்றார். எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்தில் எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து, எஸ்ரா சொல்றாரு பாருங்க, எதுக்கு இந்த கூட்டுல இந்த உயிர் இருக்குது, இந்த எலும்பு கூட்டுக்குள்ள இந்த உயிர் இன்னமும் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் உயிர் கொடுத்தாராம், கொஞ்சம் கிருபை கொடுத்தாராம். எதுக்கு அப்படின்னு சொன்ன, இந்த மீதமானவர்கள் எதுக்கு கொஞ்சம் உயிர், கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் தருணம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, தேவாலயத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கு, தேவாலயத்தை செப்பனிடுவதற்கு, தேவாலயத்தை நல்ல விதமாக கொண்டு வருவதற்கு, தேவாலயத்தை ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு. வாசிக்கணும் பாருங்களேன். நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள், யாரு? ஈரான், பெர்சியா ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயையை கிடைக்க செய்தார். இப்ப மீதமானவர்கள்னா யாரு அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல மாத்திரம் இல்ல, இந்த காலத்திலும் எது ஆண்டவருடைய ஆலயம், எது ஆண்டவருடைய சத்தியம், எது தேவனுடைய பிள்ளைகள் குடியிருக்கும் தொழுகை செய்யும் இடம் என்பதை கண்டுபிடித்து அதை ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வளர்த்து, நல்ல பிரசங்கங்கள், நல்ல போதகர்கள், நல்ல விசுவாசிகள், அற்புதமான மீதியானவர்கள் இருக்கக்கூடிய அற்புதமான சபையாக கொண்டு வருவதற்கு, வளருவதற்கு, செப்பனிடுவதற்கு, எழுப்புதல் அடைவதற்கு இந்த மீதமானவர்கள் முழு மூச்சாக இருப்பார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு நான் 2வது வசனத்துக்கு செல்கிறேன். உங்களுடைய பொறுப்பு என்ன? நீங்கள் போகிற சபையில், நீங்கள் போகிற சபை உண்மையிலே ஆண்டவர் அங்கீகரிக்கக்கூடிய சபையா? வேதத்திலே இருக்கக்கூடிய அடையாளத்தை பெற்றிருக்கக்கூடிய சபையா? எல்லா சபையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மீதமானவர்கள் கொஞ்சம் உயிர் கொடுக்கிறாராம், கொஞ்சம் கிருபை கொடுக்கிறாராம், கொஞ்சம் பலம் கொடுக்கிறாராம் இந்த கடைசி காலத்துல. எதுக்கு அப்படின்னு சொன்னா, எப்படியாவது ஆண்டவருடைய ஆலயத்தை இந்த உலகம் முழுவதற்கும் எடுத்து செல்லும். அவர்கள் தான் மீதமானவர்கள். 2வது என்ன அப்படின்னு சொன்னா, யோவேல்
2வது அதிகாரம் 32வது வசனம். யோவேல் 2வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். முதல்ல யாரு அப்படின்னு சொன்னா, ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர்கள். 2வது யாரு மீதமானவர்கள் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள். அதை வெளிப்படுத்தின புத்தகம் 14வது அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யாரை தொழுது கொள்ள வேண்டும், எப்படி தொழுது கொள்ள வேண்டும், என்று தொழுது கொள்ள வேண்டும் என்று இருக்கும். ஆண்டவர் ஆண்டவர் உள்ளும் புறமும் மேலும் கீழும் இயேசு 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 அப்படின்னு இருக்கணும். அவரை மாத்திரம் தொழுது கொள்ளணுமா? அதுவும் தொழுகையின் நாளில் தொழுது கொள்ள வேண்டும். அதுக்கு இணையா இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏசாயா 10வது அதிகாரம் 20-22 என்னன்னா, அக்காலத்திலே இஸ்ரவேலிலே மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின் ஒருபோதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரை உண்மையாய் சார்ந்து கொள்பவர்கள், மீதியாயிருப்பவர்கள், யாக்கோபில் மீதியாயிருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மலனத்தனையா இருந்தாலும் அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடே புறப்பட்டு வரும். இந்த கடைசி காலத்துல அழிவு வரும் பொழுது யுத்தம் வந்துருச்சு, இயேசு வரப்போறாரு. சரிதான். ஆனா மிக முக்கியமான காரியம் என்ன, அப்படி யுத்தம் வந்தாலும் ஒரு குழு ரட்சிக்கப்படுவார்கள், ஒரு குழு காக்கப்படுவார்கள். ஒரு குழுவுக்கு கொஞ்சம் உயிர், கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் பலன் ஆண்டவர் கொடுப்பார். யார் அப்படின்னு சொன்னா, எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் அல்ல, எல்லா அமெரிக்கர்களுக்கும் அல்ல, எல்லா ஈரான்களுக்கும் அல்ல, எல்லா லெபனீஸுக்கும் அல்ல, எல்லா ஹார்மஸ் தீவில் உள்ளவர்களுக்கும் அல்ல, மீதியா இருப்பவர்களுக்கு மாத்திரம் தான் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஒண்ணு என்னன்னா, ஆலயத்தை பழுது பார்த்து பத்திரமாக பாதுகாப்பார்கள். அடுத்தவங்க காரி உமிழ்கிறதற்கு நம்முடைய திருச்சபை இருக்கக்கூடாது. சன் டிவிலையும் அந்த டிவிலையும் இந்த டிவிலையும் வர மாதிரி நம்முடைய சபை இருக்கக்கூடாது. பரலோகத்தில் இணைந்து செயல்படுகிற சபையாக நம்முடைய சபை இருக்க வேண்டும். அதுல இருக்கிறவங்க மீதமானவர்கள். 2வது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள். கடைசியா வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 17வது வசனம், மீதமானவர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசுவை குறித்த சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததி, ஆங்கிலத்துல ரம்னன்ட் இருக்கும், மற்றவர்களுடனே, அந்த மற்றவர்கள் என்பதற்கு ரம்னன்ட் இருக்கும். அப்போ இந்த மீதமானவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, ஆலயம், ஆண்டவரை தொழுது கொள்றது மாத்திரம் அல்ல, கற்பனைகளை கடைபிடிக்கிறவர்கள். அதுவும் ஓய்வு நாளை, அதுவும் சனிக்கிழமை ஆகிய ஓய்வு நாளை. உயிர் போனாலும் சரிதான், அந்த கொஞ்சம் உயிர் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் கிருபை இருக்கு பாத்தீங்களா, அந்த கொஞ்சம் பலன் இருக்கு, அது இருக்கிற வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் எஸ் 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 அவரை தவிர தொழுது கொள்வதற்கு இந்த பூமியில யாரும் கிடையாது. மாத்திரம் அல்ல, அவர் எனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற வெற்றியின் நாள், ஓய்வு நாள், தொழுது கொள்கிற நாள். அந்த நாள்ல கற்பனைகளின்படியே சனிக்கிழமையாக ஓய்வு நாளிலே ஓய்ந்திருப்பவர்கள், அதை கடைபிடிக்கிறவர்கள் மீதமானவர்கள். இஸ்ரவேல் மணலத்தனையா இருந்தாலும், அமெரிக்காவில் மணலத்தனையா இருந்தாலும், ஈரானிலே மணலத்தனையா இருந்தாலும், ஹார்மோஸ்ல எத்தனையோ பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அல்ல. வேதத்தை பொறுத்தவரையிலே மீதமானவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். ஒரே ஒரு வசனம் கடைசியா, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். எனக்கு பிரியமானவர்களே, யுத்தம் நடக்கிறது. ஹார்மோஸ் தீவு வேதத்திலே ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது.
அந்த தீவிலிருந்தும் பரலோகத்திற்கு செல்பவர்கள் இருக்கிறார்கள். அது இப்பொழுது ஹார்மோஸ் தீவு உலகத்திலேயே மூளையில் கடந்தது, இப்பொழுது எல்லாருடைய மூளையிலும் இருக்கிறது. அதுதான் இப்பொழுது முக்கியமாக எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தீவில் இருந்த சமுத்திர தீவுகளிலும் மீதமானவர்களை நான் கொண்டு வருவதற்கு 2ஆம் விசை என் கரத்தை நீட்டுவேன். அது இந்த காலம். பிதாவே, கொஞ்சம் உயிர் எங்களுக்கு இருக்கிறது, கொஞ்சம் கிருபையும் இருக்கிறது, கொஞ்சம் பலமும் இருக்கிறது. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த கொஞ்சம் உயிர் இருக்கும் பொழுதே, அந்த கொஞ்சம் கிருபை இருக்கும் பொழுதே, அந்த கொஞ்சம் பலன் இருக்கும் பொழுதே உம்மையும் உம்முடைய பரிசுத்தமான ஓய்வு நாளையும் உம்முடைய திருச்சபையையும் ஏற்றுக்கொள்கிற மீதமானவர்களுடைய கூட்டத்திலே நாங்களும் இருக்க கர்த்தர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.